நான் வந்து ஒரு பூனையும் 2 காக்டெயில் பேர்ட்ஸை வந்து வளர்த்தேன். இந்த பூனை வந்து பேர்ட்ஸோட என்னென்ன சேட்டை பண்ணுது நீங்களே பாருங்கள். வீட்டில் பூனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியை வந்து மேலோட்டமாக தான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த பூனையை பார்த்தீங்களா, கிளியை வந்து பாயறதுக்காண்டி மேலே தவறுத்து பார்க்குது. சரி பூனை என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கூண்டை தூக்கி என்ன பண்ணேன், கீழே வச்சுருந்தேன். அந்த பூனையை பார்த்தீங்களா என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு பார்த்தீங்களா. அந்த பூனையை பார்த்து கிளி பயந்தாப்புல இருக்குது. அதனால் என்ன பண்ணான்னா கூண்டு தூக்கி மேலேயே தூக்கி வச்சுட்டேன். இவன் வந்து இந்த கிளியை விட்டு நொறமாட்டான் மாதிரி தெரியுது. அதனால் என்ன பண்ணான்னா பால் ஒன்று கொடுத்து அந்த பாலை வச்சுட்டு விளையாண்டுட்டு ஹாப்பியாக இருந்தான். சரி பையப்புள்ள வந்து ரொம்ப செட்டப் பண்ணிட்டு ரொம்ப விளையாண்டு டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபுட்டை தான் வந்து ருசிச்சு சாப்பிட்றான். எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். இவ்வளோ செட்டப் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மணி என் மடியில் எப்படி தூங்குறான் பார்த்தீங்களா. பூனையும் கிளியும் வந்து ஒன்றா சேர்த்து வளர்க்க முடியல. ஏன்னா பூனை வந்து ரொம்ப செட்டப் பண்ணுறாண்டி என்னால் வளர்க்க முடியல. அதனால் என் ஃப்ரெண்டுகிட்டே வந்து அந்த பூனையை கொடுத்துட்டேன். எனக்கு பூனையை கொடுக்க முடியல. எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் கிளியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுமே. பூனையும் கிளியும் ஒன்றா வச்சு வளர்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா கிளியை மட்டும் தான் வச்சு வளர்த்தேன்.